தாசனா இருக்கிறவன் பரிவு வந்தால் தாய் ஸ்தானத்துக்கு வந்துடுறான். இது ரெண்டாவது ரசம். முதல்ல ஞானம் இருக்க இருக்க தாசன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்து பரிவு இருக்க இருக்க தாயார்னு பாடுகிறான். அதுக்கப்புறம் மூணாவது, நாம தானே கண்ணனை காப்பாற்றணும்னு நினைச்சே பிதான்னு நினைச்சுக்கிறான். தந்தைனாலே காப்பாற்றணும்னு நினைக்கிறவள், தாயினாலே பறிஞ்சு பறிஞ்சு பார்க்கும் அவள். அப்படி பிதாவா ஆள் பாடினான்னா குலசேகர ஆழ்வார் பாடினார். தன்னை தாயாக நினைத்து கொண்டு பெரியாழ்வார் பாடி முடிச்சுட்டார். ஒரு 10 பாட்டாலும் கண்ணன் என் குழந்தை குழந்தை குழந்தை. அதே போல தசரதன் புறம்புகிறான். ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போகிறார். அந்த பிரிவு தாங்க மாட்டாமல் தசரதன் அழுகிறான். நான் இன்னும் உயிரோடு கழிச்சே ராமா நீ புறப்பட்டு போறேன்னு. இது அப்படியே நினைச்சிருந்த குலசேகர ஆழ்வார் தசரதன் புலம்பிய புலம்பலாக 10 பாடல்கள் பாடிட்டார். பெருமாள் திருமொழியில 105 பாசனங்கள். அதுல சாதிக்கிறார். வந்தாடில் இனவணங்கி வடநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நென்னாயை என்று தொடங்குகிற 10 பாசனங்கள். அதுல அவர் சொல்றது, அம்மாவென் நுகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேரும் மாறுவன் வா போகு வாய் இன்னும் வந்துடுகால் கண்டுபோ மலராள் கூந்தல். உன்னை வான்னு சொல்லுவேன், போன்னு சொல்லுவேன், முன்னழகெல்லாம் சேவிப்பேன், பின்னழகெல்லாம் பார்ப்பேன். அது அத்தனை இழந்துட்டேனே. நான் போக வேண்டிய லோகத்துக்கு இப்ப நான் போல, நீ போறையே. நான் போக வேண்டியது காட்டுக்கு, வயசாயிடுது. ஆனா நானும் நாட்டுல உட்காந்துருக்கேன், நீ காட்டுக்கு போறீராமா? இது கூடுமா சுமந்தரனே வசிஷ்டனே சொல்லி நீரே, இது கூடுமா கூடுமான்னு தசரதன் புலம்பிருக்கார். அதை போல குலசேகர ஆழ்வார் 10 பாட்டுகள் புலம்பினார். அவருடைய இன்னொரு 10 பாட்டு உங்களுக்கு தெரியுமே. மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் என்று திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளையே தொட்டுல போட்டு ஒரு யசோத தாலாட்டு பாடுறா போலே மண்ணு புகழ் கோசலை கௌசல்ய தாலாட்டு பாடுறாப்புல பாடிட்டார். அப்ப 2 பாவனையும் பாருங்கள். தாயார போல தாலாட்டுறா, தந்தைய போல அழுகிறார்கள். ஏன்னா 3 பாவனை இப்ப பார்த்துட்டோம். ஒண்ணு தாசிய ரசம், ஒண்ணு தாயின் ரசம், ஒண்ணு தந்தையின் ரசம். தாசியம்னா அறிவுபூர்வமா வருது. பெருமாள் சுவாமி நான் தாசங்கள். அடுத்து தாய். பரிவு இருக்குமானால் பரிவு ரசத்தால தாயாக உணர்கிறோம். நான் தான் கண்ணனை காப்பாத்தி ஆகணும்னு நினைச்சா அப்ப தந்தையாக உணர்கிறோம். எல்லாரும் தந்தை காப்பாற்ற போதாலும் இல்லையோ, என்னமோ தன் குழந்தைகளே தாயார் அப்படின்னு இல்லை, அவ பார்த்துக்கோ, ஆனா காப்பாத்துறது நான் தான் வரும். ஒன்றும் இல்லை, அவள் தான் காப்பாற்ற போறேன். ஏதோ சரி வெளியில போறாரு, வாசல போறாரு, சம்பாதிச்சு வர்றாரு, அது வேணா பண்றாரு. மற்றபடி பாரதமே உபனிஷத்தே சொன்னது, தந்தைக்கா தாய்க்கா 2 பேருக்குள்ள குழந்தை பொறுப்பும் காப்பாற்றுறது யாருக்கு அதிகம்னா தாய்க்கு தான் சொல்லுது. அது பாரதமும் சரி, எந்த பெரிய புஸ்தகத்தை பார்த்தாலும் அந்த காலத்திலே இந்த ரிஷிகளே இட்டு வைத்த சட்டம் அதுதான். பரிவும் அவளுக்கு தான் அதிகமா இருக்கும், காப்பும் அவளுக்கு தான் இருக்கும். ஆனா இவர் ஆணும் இல்லையோ, அதனால நான் காக்குறேன்னு நினைக்கிறார். காப்பாற்றும் எண்ணம் வந்தால் தந்தை ரசத்தை அனுபவிக்கிறோம். தொண்டு புரியும் எண்ணம் ஞானம் வருமானால் தாஸ்ய ரசத்தை அனுபவிக்கிறோம். அதே பரிவு வருமானால் தாய் என்று அனுபவிக்கிறோம். இது 3 தாண்டிடுவோம். ஞான ரசம் தாண்டிடுது. அதுக்கப்புறம் பகவானுக்கு நான் தாய்ங்கிற பரிவு ரசம் தாண்டினோம். அவனை நான் காப்பாற்றணுங்கிற தந்த ரசம் தாண்டினோம். எல்லாம் தாண்டி நான் தான் காதலி மனைவி என்று வருவது பிரேம ரசம். அது தனி 4வது ரசம். பகவான் பிரேமன், இவள் பிரேமி, ஒருத்தருக்கொத்தர் காதல். அதுக்கு தான் நாயிகா பாவம் நாயிகா பாவம்னு சொல்லுவார். ஆழ்வார்களுடைய பாசனங்கள்ல இந்த நாயிகா பாவம் ரொம்ப முக்கியம். ஆண் தன்மையே போயிடும், அவர் ஆண் தான். ஆனா நம்மாழ்வார் ஆணுன்னே மறந்துவிடுவார். திருவங்கி ஆழ்வார் ஆணே மறப்பார். தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டு நாயிகா பாவத்தோட பல பாசனங்கள் பாடுவார்கள். அது பாடுறதுன்னா பிரேம பாவத்தான். அப்ப நாயகியா இருக்கார். நாயகியா இருக்கலாம், அத்தோட இருந்துட்டா தேவை. ஆனா இப்ப நீங்க நல்லா கற்பனை பண்ண பார்க்க வேண்டியது, உலக விஷயத்துல காதல் நன்னா புரிஞ்சுட்டு இருக்க முடியும். இதையே பெருமானிடத்துல காதலை வச்சு பார்க்கணும். உலகத்து காதலிகள் காதலர்கள் என்ன பண்ணுவாளோ அதை போல பெருமான பிரிந்த காதலிகள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்னால் முதல்ல பண்றது, இப்ப 4 சொல்லிட்டேன், 4 ரசம் பார்த்துட்டோம். 5வது ரசம் பார்க்க வேண்டியது தூத பிரேஷணம். தூத பிரேஷணம்னா தூதுகுதுகள். நீங்க வந்து இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா தான். ஏன்னா இதுல ஒன்னொன்னு இப்ப ஹனுமான் இடத்துல பார்க்க போறோம். தூது விடுதல்னா தூது விடுதல் வரப்போகுது. அடுத்து தாசிய ரசம்னா தாசனா பண்ணது வரப்போகுது. பரிவோட தாயாரை போல பார்த்துட்டாருன்னா எங்கேன்னு வரப்போகுது. தந்தையை போல காப்பாத்தினாருன்னா எங்கேன்னு வரப்போகுது. ஒரு கதையும் பார்க்கச்சே அப்ப நீங்க வந்து எங்கிட்ட எங்க சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு அதெல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். இப்போ அடித்தளத்தெல்லாம் இப்ப ஞாபகம் வச்சிருந்தா தான் நாளை கதை கேட்கலாம். இன்னைக்கு வந்தவா நாளைக்கு வந்தாலும் அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு வந்தவர்கள் நாளைக்கு வந்துடுனா தான் தொடர்பு என்னன்னு தெரியும். ஆக 4வது ரசம் பிரேம பாவம். பிரேம பாவத்தால நாயிகா பாவம்.
தன்னையே தலைமகளாக கொண்டு, நல்ல தமிழ் படிச்சு வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும், பாங்கியர், கிழவி, அகத்துறை, தலைமகள், தலைமகன், தூது, பசலை நோய், வெண்மை நோய், இதெல்லாம் தமிழ் ரொம்ப அகநானூறு முதலாவரம் படிக்கிற மாதிரி அகக்கிடத்துறையில் இருக்கிறதால தான் நிறைய எழுதி வச்சிருப்பார். அவ்வளவு காதலால உருகி போய் உடம்பு வெளுத்து போய் பக்கத்தில் இருக்கிற பறவைகள் கிளி, கொக்கு, நாரை எல்லாத்தையும் தூது விடுவார்கள். அதுதான் 5வது நிலை. அந்த தூது விடுறதுல எதனால தூது விடுறோம்னால் அந்த ரசம் என்ன? ரசம் எதிர்பார்ப்புங்கிற ரசம். கண்டிப்பா கடவுள் வருவார், நம்மளை விட்டுட மாட்டார்னு பக்தன் எதிர்பார்க்கிறான் பாருங்க. அதை போலதானே காதலியின் காதலன் வருவான், விட்டுட மாட்டான்னு எதிர்பார்க்கிறான். அந்த ஆகாங்ஷா, பிரதீக்ஷா, காத்திருத்தல், அது ரொம்பவே முக்கியம். கணவன் மனைவிக்கு நடுவிலியா இருக்கட்டும், காதலன் காதலிக்கு நடுவிலியா இருக்கட்டும், காத்திருந்து கிடைச்சாத்தானே திருப்தி. அதை போல இந்த பக்தனும் பகவானுக்காக காத்துட்டு இருக்கான். கோவிலுக்கு போனோம், இங்கேருந்து யாத்திரைக்காக கிளம்பி போனோம், நவதிருப்பதி சேவிச்சுட்டு வரணும், ரொம்ப நாள் ஆசை சுவாமி. அதுக்காக திருநெல்வேலி போயிருக்கோம், பரீசா பெருமாள்லாம் சேவிச்சோம், 7 கோவில் சேவிச்சிட்டோம். இந்த 2 கோவில் பாக்கி. போயிட்டு மத்தியானம் கிளம்பி நம்ம ராத்திரிக்குள்ள ஊருக்கு வந்து சேர்ந்தாலும் போகிறச்சே 11:45 ஆயிடுத்து. கதவு சாப்பிட்டோம். என்ன பண்றதுக்கு? அவ சொன்னா 4:30 மணிக்கு திறந்துருவோம், இவ்வளவு தூரம் வந்துட்டு வராதவா 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேளுக்கோ, கொஞ்சம் இருந்துட்டுனா பெருமாள் கதவு திறந்த உடனே 4:30 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பினா ராத்திரி ஊருக்கு 11 மணிக்கு நீங்க போயிடலாம். நம்ம அது இல்லை, நாங்கள் ஒரு மாதிரி இந்த அட்டவணை போட்டுன்னு வந்துட்டோம். அதனால இது தாண்டி சாப்பாட்டுக்கு இந்த நேரம் ஒதுக்கினா ஊருக்கு நாங்கள் போய் வீட்டில் 8 மணிக்கு சேரணும், படுத்தும் தூங்கணும். ஏன்னா 3 நாளும் ரொம்ப சுற்றி வந்திருக்கோம். இல்லையே, பகவான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனா தானே கொஞ்சம் காத்துட்டு நாங்குவோம். நம்ம பதில் சொல்றது காத்துட்டு இருக்கிறதுங்கிறது நாங்கள் யாருக்காகவும் பண்றது இல்லை சுவாமி. அதனால நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ எங்கள்கிட்ட இன்னைக்கு தரிசனம் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை உங்க பெருமாள் பண்ணல, அப்படிதான் சொல்லணும். இப்போ அவரை தரிசிக்கிற பாக்கியம் நான் பண்ணல இல்லை. இப்போ எங்கிட்ட வாங்கிக்கிற பாக்கியம் அவர் பண்ண முடியும். நான் 4 பழம் வாங்கிட்டு போறேன், பெருமாள் கொடுக்குறேன்னா அவர் ரொம்ப திருப்திப்படுறோமா? இந்த மட்டுமானே அவன் பழம் வாங்கிட்டு நம்ம கொடுத்தானே, இல்லைன்னா அது எங்கேயோ கொண்டு போய் செலவழிச்சிடாம நம்ம கிட்ட கொண்டு கொடுத்தாங்க இல்லையோ. அப்ப அந்த இடத்துல நமக்கு பிரதீக்ஷா, ஆகாங்ஷா இல்லை. நாம எதிர்பார்க்கவே இல்லை, காத்துட்டு இருக்கவே இல்லை. அதை காத்துன்றது மட்டும் 4:30 மணிக்கு திறந்து சேவிச்சு பாருங்க, அப்ப அது நன்னா இருக்கும். 24 மணி நேரம் திருப்பதியில காத்துட்டு இருக்கவே தான் அவ்வளவு மௌசம். அவருக்கு ஏன் இவ்வளவு பெருமை? இதே இப்ப நமக்கு பக்கத்துல இருக்கிற கோயில நேரம் போனா உள்ள போனா சேவிச்சுட்டு வரலாம். எதானும் யாரும் கூட்டமா வராளன்னா வரமாட்டேங்கிறாள், காக்க வைக்கவே இல்லையே. காத்திருந்து கிடைச்சதுன்னா தான் அதை ரசிக்கும். அதனாலதான் 5வது ரசம் காத்திருத்தல். தூத பிரேஷம், ஒரு கிளியை தூது விடுறது. அஞ்சரை மடனாராய் அடியத்தாய் நீயும் நின் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெஞ்சரை புள்ளுயர்த்தார் கென்விடு தூதாய் சென்னக்கால் வஞ்சரையில் அவன் வைத்தில் வைக்குண்டால் ஏன் செய்யும்னு நம்மாழ்வாருடைய முதல் 10 4ஆம் திருவாய்மொழி முதல் பாசம். அவர் தூது விடுகிறார், கிளியை தூது விடுறார், நாரையை தூது விடுறார், கொக்க தூது விடுறார். தூது படுத்து கிளியும் கொக்கும் நாரையும் மனுஷனை போய் பேசுமானால் அந்த நாளிலிருந்து தமிழ் இலக்கியத்தில் இது ஒரு பெரிய வழக்கம். தலைமகள் கிளியத்தான் தூது விடுவோம், நாரையத்தான் தூது விடுவோம். ஹம்சப்பறவை கேள்விப்பட்டிருக்கீங்க, அன்னப்பறவையத்தான் தூது விடுவா. அது இங்கேருந்து போய் கணவனிடத்துல காதல் இடத்துல பேசும், திரும்ப வந்து காதலையே ஏற்றுக்க வைக்குமா. இது ரொம்ப நாளா நடந்தது. அதை போல பெருமானிடத்துல நம்மளும் தூது விடுறோம். இந்த தூதுங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நான் வெளிப்படையா சொன்ன அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் மறந்துருக்கோம். உண்மையா தூதுங்கிறது நாம ஒரு குருவனுடைய திருவடிகளை பற்றி என்னை பத்தி கடவுளிடத்துல பேசுன்னு நாம விடுறதுதான் தூது. அதுக்கு தான் அவரை பிடிச்சிக்கிறோம். நம்மால நேரம் போய் பேசுறதுக்கு சக்தி இல்லை, அந்த தகுதி நம்ம கிட்ட இல்லை. அதனால ஒரு ஆச்சாரியனை பற்றணும், ஒரு குருவை பிடிச்சிருந்தா அவருக்கு தெம்பு இருக்கு. இப்ப என்னால பறந்து கடவுளிடத்துல போக முடியாது, ஆனா பறவை கருடனால பறந்து போக முடியுமா இல்லையோ? அது போல நான் நேரம் பகவான்கிட்ட போகாட்டாலும் என் குரு போவாரே, அப்ப அவர் காலில் விழுந்தோம்னா அவர் நம்ம தூக்கிட்டு விட மாட்டாரா என்று குருவை தூது விடுதல் தான் தூது விடுதல். அப்ப காதலிக்கு காதலன் தூதுன்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையா பறவை விடுறதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. குருவின் இடத்துல நம்ம வேண்டுகிறோம், அவர் நமக்காக போய் பெருமானிடத்துல பேசி நம்மை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். இதனால்தான் சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான தர்மங்களை சிறகென்னும் சேர்த்து வைக்கிற 2 பேர் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் தான் பறவை. நாம் அந்த பறவையை தூது விடுகிறோம். தூது கிளம்பி போயாச்சு. செங்கால மடனாரா இன்னேசென்னு திருக்கண்ணபுரம் பூக்கு என் காதல் என் தலைமகள் குறைத்தி ஆகிய இது ஒப்பதெனக்கு இன்பம் இல்லை. திருவங்கியாழ்வார் தூது விட்டால் பறவை பறந்து போச்சு. அதுக்கப்புறம் இவ என்ன பண்றது? போன பறவை பெருமாள்கிட்ட பேசிட்டு திரும்பி வந்தாங்கன்னு இல்லையோ, அது வரைக்கும் நம்மளை எப்படியாவது
ஜாகிரதைப்படுத்தி வச்சுக்கணுமே, அது வரைக்கும் உயிர் காப்பாற்றிக்கணும் இல்லையோ, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கா. ஆறாவது ரசம் அனுகாரங்கிற ரசம். தூத பிரேஷணம், தூது விடுதல்னு பார்த்துட்டோம். எதற்காக தூது விடுறோம்? எதன் அடிப்படையில்? எதிர்பார்ப்புங்கிற அடிப்படையில். கண்டிப்பா வருவார், ஏத்துப்பாருங்கிற எதிர்பார்ப்பு. அப்ப பக்தனிடத்துல என்னென்னலாம் பெருமானை குறித்து இருக்கணும்? முதல்ல அறிவு இருக்கணும். அவர் சுவாமினா தாசனுக்கு, அதனாலதான் தாசிய ரசம் வரும். பரிவு இருக்கணும். அறிவு மட்டும் போறாது, பரிவு இருக்கணும். அப்பதான் என்னை தாயாக அவரை சேயாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம கோவில்ல இருக்கிற பெருமாளுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம தானே போகணும். சுவாமி அதெல்லாம் அவரே காப்பாற்றிப்பார், அவர் தான் என்ன காப்பாற்றணும். நான்லாம் அவருக்காக போக முடியாது. இப்போ ராத்திரி வெள்ளம் அவர் திருடன் வந்துட்டான், ஒவ்வொரு மணி சத்தம் கேட்கறது. இப்போ உலகத்தையே காக்கும் ரட்சணம், ஜெகத் ரட்சகணம் பெருமாளும் நான் ஏன் போய் காப்பாற்றணும்? இதெல்லாம் இருக்கா? அறிவுஜீவிகள்லாம் நிறைய பேர் இருக்கா லோகத்துல. இதை போல பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் வரவே இருக்காது. அவ கேட்கறது, உங்க சுவாமியால அவரையே காப்பாற்றிக்க முடியல, உங்களையா காப்பாற்றிக்க போறார்? அப்பா எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கிற பொருட்காட்சியில தான் உங்க சுவாமியே இருக்கிறாராம். அப்படி இருக்கிறச்சு அவர் உங்களை காப்பாற்ற போறாரா? இது பல பேருடைய கேள்வி. ஆனா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாத கேட்டுட்ட கேள்வி. யோசிச்சிருந்தா இந்த கேள்வி அவ கேட்டுக்கவே மாட்டான். பெருமாள் எதற்கு விக்கிரக ரூபத்தில் கோவில் இருக்க? தன கோவில் இருக்காரு எதுக்கு? நாம என்ன குற்றம் புரிந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள, இதுக்குதான் அவருக்கு உட்காந்துருக்கார். இதே அவர் நிஜமான ராமனா கண்ணனா இங்க இருந்திருந்தா என்ன ஆகும்? நாம தப்பு பண்ணிட்டு நேரம் போச்சு வில்லு தான் பேசும், வாழ் தான் பேசும், கண்ணு பேசாது. இப்ப நம்ம போறச்சே கண்ணாலும் அருள் பேசுகிறது. அவர் வில்லும் வாழும் பேச ஆரம்பிச்சா நம்ம கதி அதோ கதி தானே. அதுக்காகத்தான் ராமர் கோவிலே இருக்கும், கண்ணன் கோவிலே இருக்கும். ஆனா கண்ணன் கையில ஒண்ணு எடுக்க மாட்டார், ராமர் வில்லு எடுக்கவே மாட்டார். இல்ல வில்லு வச்சிருந்தாருன்னாலும் அலங்காரத்துக்காக வச்சிருப்பார். அவ்வளவுதான் வில்லு வச்சிருக்காரு, அடிக்கிறதுக்கு இல்லை, அலங்காரத்துக்கு உண்டு. அவர் என்ன ஒரு குறிக்கோளோட வந்திருக்கார்? நாம பூலோகத்துல நிற்க போறோம். எத்தனை குற்றம் யார் புரிஞ்சுட்டு வந்தாலும் அதை கண்டு துளியும் கோபப்படாம தண்டனை கொடுக்காமல் பொறுத்துக்க போறோம், பொறுத்துக்க போறோம், பொறுத்துக்க போறோம். இந்த பிரதிஜையோட தானே பெருமாள் கேடு வந்திருக்காரு, இந்த சத்தியம் பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. அப்ப அதே சமயம் எத்த பண்ணாலும் நான் கண்டுகொள்வதில்லை, பொறுக்க போகிறேன், நல்லதையே பார்க்க போறேன் அப்படின்னு அவர் நினைச்சு விட்டாருனால் அதனால தானே என் தப்பெல்லாம் பார்க்காத நல்லது மட்டும் பார்க்கிறார். இதே ஒரு திருடன் வரான், கொள்ளையடிக்கிறதுக்காக பூட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அப்பவும் அவன் அந்த சுவாமி முன்னாடி கீழே விழுந்து கும்பிட்டு விட்டு எனக்கு வேற வழி இல்லை, உன்னை எடுத்துட்டு போகிறேன்னு எடுத்து மூட்டை கட்டான். அப்பவும் அதை பார்த்துட்டு, ஓ அதுவும் என்னை கும்பிட்டு விட்டு செய்தானே, நன்னு நடக்கட்டும்ங்கிறார் அவர். இப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் சுவாமி அப்ப அவன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கக்கூடாதுனால்? அவன் உருவத்துல திருடனா வந்திருக்கான். வேற எத்தனை பேர் நித்தியம் உள்ளத்துல நம்ம திருடர்களா போல இப்போ நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு ஏத்துட்டவர் அவனை மட்டும் உதைக்கணுமான்னா இது என்ன நியாயம்? நம்ம யாரையும் அடிக்க போறது இல்லை, நம்ம ஒருத்தருக்கு தண்டனை இல்லை, பொறுமையோடு இருக்கேங்கிறார். அப்ப திருடன் வந்தாலும் பொறுமையோட தான் இருப்பார், கொள்ளைக்காரன் வந்தாலும் பொறுமையோட தான் இருப்பார். அவனை மட்டும் உதைக்கணும், நம்ம மட்டும்தான் நம்ம என்ன நல்லவனாயிட்டோம்? நம்ம கிட்ட 100 குறை இருக்கு, அவங்க கிட்ட 200 குறை இருக்கு. ஆகவே தான் கடவுள் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமாளன் நாம தான் காப்பாற்றமே தவிர அவர் ஏன் தன்னை காப்பாற்றிக்க மாட்டேங்கிறார்னா இதுதான் காரணம். அவர் இந்த உருவத்தில் நடவடிக்கை கிடையாது, தண்டனை கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஆகவே அவர் ஒத்திருக்குமே தண்டனை கொடுக்கவே மாட்டார். அது திருடன் வந்தாலும் அப்படித்தான் இருப்பார், கொள்ளைக்காரனிடத்திலையும் அப்படித்தான் இருப்பார். இதனால பல கோவில்கள்லையும் ரொம்ப அநியாயம் நடக்கிற சுவாமி இந்த கோவில்ல கேட்பார் இல்லை. இப்போ என்னென்னமோ தப்பு தப்பா இருந்தாலும் நடக்கும், ஒன்னும் அந்த பெருமாள் கண்டுகொள்ளவே மாட்டார். நமக்கு தோணும் என்ன இப்படியே இருக்காரு, நிஜமா கல்லு தானா இல்ல தெய்வம் தானா என்ன நமக்கு சந்தேகம் வரும். அவர் நம்ம குற்றங்களை பார்க்கிற சமயத்துக்கு கல்லா தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு அருளும் சமயத்துக்கு தான் அவர் தெய்வமா இருக்காரு. ஆம், ஒரு ஆஸ்திகன் கூட தைரியமா சொல்லலாம் பெருமாள் கல்லு தான், பெருமாள் தெய்வம் தான். சுவாமி நீரே இப்படி பேசி அவர் போய் கல்லுன்னு சொல்லலாமன்னால் ஏமா அவர் நிஜமா எழுந்து வந்துட்டாருன்னா இப்ப என் குற்றங்கள்லாம் பார்த்தோன்னே உதைக்க வந்துட மாட்டாரா? அவர் கல்லா இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னா தான் என் குற்றங்களை பார்க்காத இருப்பார். அப்ப கொடுக்கிற சமயத்துக்கு தெய்வமா இருக்கணும், என் குற்றங்களை பொறுத்துக்கிற சமயத்துக்கு கல்லா தான் இருக்கணும். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்